அனைவருக்கும் வணக்கம். திருமணம் சொர்க்கத்தில் இறைவன் அருளால் நிர்ணயிக்கப்படுகிறது. வசதி உள்ள குடும்பம், எளிய வாழ்க்கை உள்ள குடும்பம் என்று திருமணத்தில் பாகுபாடு ஏதும் இல்லை. கோலாகலமாக நடைபெற்ற ஒரு பெண்ணின் திருமணம் சில பெண்களுக்கு மட்டும் கோலாகலமாக வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஒரு சில பெண்களுக்கு மட்டும் யோகமான வாழ்க்கை அமைந்தாலும் பாதியிலேயே யோகமான வாழ்க்கை முடிந்து போகும். வாழ்க்கையும் மற்றவர்கள் கைக்கு சென்றுவிடும். தன் மகள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றாள் என்று மகிழ்ச்சியில் திளைக்கும் பெற்றோருக்கு மகளுக்கு யோகமற்ற வாழ்க்கை வரும்போது பெற்றோரும் இடிந்து போய் விடுவார்கள். இப்படிப்பட்ட நிலைமை வருவதை அவரவர் ஜாதகம் வாயிலாக தெளிவாக அறிந்து கொள்ளலாம். எனவே பெற்றோர்கள் தங்கள் மகளின் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரிடம் காட்டி அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து கீழ்கண்டவாறு ஜாதகம் அமைய பெற்றிருந்தால் தங்கள் மகளுக்கு அதற்கான பரிகாரம் முறையாக செய்ய வேண்டும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டுக்குரிய அதிபதி 8இல் அமரக்கூடாது. இவ்வாறு இருந்தால் அவர் யோகத்தை கட்டாயமாக இழப்பார். மேலும் லக்கணத்திற்கு 1, 2, 7 ஆம் வீட்டுக்குரிய கிரகங்கள் 6, 8, 12இல் இருந்தால் திருமணமான சில காலங்களில் யோகமான வாழ்க்கையை திடீரென அந்த ஜாதகர் இழப்பார். கேந்திரங்களில் சனி பகவான் அமர்ந்து சனி பகவானை குரு பகவான், சந்திர பகவான் பார்த்தால் அந்த பெண் யோகத்தை இழக்கும் சூழ்நிலை வரும். ஆனால் அந்த பெண் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார். இது மாதிரியான ஜாதகம் அமைந்த பெண்கள் நாம் கூறும் எளிய பரிகாரம் செய்வதன் மூலமாக யோகமான வாழ்க்கையை கடைசி வரை கொண்டு செல்லலாம். யோகத்தை இழக்கும் தோஷத்தில் பிறந்த பெண்கள் திருமணத்திற்கு முன்பு, அதாவது 19 வயது முதல் திருமணமாகும் வரை வெள்ளிக்கிழமை தோறும் விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி விழாவின் போது கொலுவை வணங்கி வர வேண்டும். இப்படி செய்து வந்தால் யோகத்தை இழக்கும் தோஷம் மாறும். திருமணமான பின்பு வளமான வாழ்க்கை யோகத்தோடு வாழலாம். மேலும் யோகத்தை இழக்கும் தோஷத்தில் பிறந்த பெண்கள் திருமணத்திற்கு முன்பே பரிகாரம் செய்யாமல் திருமணம் செய்திருந்தால் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் வரலட்சுமி நோன்பை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு வளர்வரை அஷ்டமி திதியிலும் கிருஷ்ண பகவான் அல்லது பெருமாளை தொடர்ந்து 27 வாரங்கள் தரிசித்து வந்தால் யோகத்தை இழக்கும் தோஷம் மாறும். மாறாக கணவனை தன் வழிக்கு கொண்டு வருவதற்காக மாந்திரீகர்களை நாடினால் பலன் கிடைக்காது, பணம்தான் வீணாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் கிராமப்புறங்களில் வாழ்பவர்களும் ஆலயத்துக்கு சென்று வணங்க முடியாதவர்களும் தங்கள் அருகிலுள்ள கோமாதாவை, அதாவது பசுவினை ஒவ்வொரு வளர்வரை அஷ்டமி திதியிலும் வணங்கி வந்தால் யோகத்தை இழக்கும் நிலைமை வராது. வெளிநாட்டில் வாழ்பவர்கள் வளர்வரை அஷ்டமி திதியில் வீட்டிலேயே கிருஷ்ண பகவான் படத்தை வைத்து கிருஷ்ண பகவானின் படத்திற்கு முன்னால் அவல் பொரிகடலை படைத்து நெய்தீபமேற்றி சூடம் சாம்பிராணி காட்டி வழிபட்டு வந்தால் தோஷம் அந்த பெண்களுக்கு இருந்தாலும் அந்த தோஷம் மாறி நல்ல திருமண வாழ்க்கையை அடைவார்கள் என்பது காலத்தின் கட்டாயமாகும். எனவே அந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், தங்களது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.